சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியோட 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பெயர்ச்சி உண்டாகி இருக்கிறது பிருந்தா. காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சொல்லுங்க? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பு பதிவு என்ன, இவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உயிரை வாங்கி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு வந்திருக்கிறார். என்னங்க ஓப்பனிங்கே ஒரு டைப்பாக கொடுக்குறீங்க? ஆமாங்க, பின் என்னங்க 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் தூங்கவே விட்டுருக்க மாட்டார். மீனராசிக்காரங்க ஒரு 6 மாசமா கேட்டு பாருங்க. நானும் மீனராசி தான், அதனால தான் தெரியுமா சொல்றேன், எனக்கு நடந்தது எனக்கே தெரியுமே. ஸோ அப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தூங்கவே விட மாட்டார். அதான் பெரிய பிரச்சனை. இரவெல்லாம் யோசனையா இருக்கும். அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவானோ, கடங்காரம் வந்தா என்ன பண்ணணும், வாடகை எப்படி கட்டணும், உங்க மைண்டு ஒரு இடத்துல இருக்காதுங்க. உங்க மைண்டு போட்டு அழக்கழிச்சு விடுவார் சனி பகவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஜென்ம சனி இது ஒன்றும் பெரிய அவ்வளவு நல்ல விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஜென்ம. ஆனால் நீங்க செஞ்ச ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா, இது குருவினுடைய வீடு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேசத்துக்கு சொன்னேன் இதே மாதிரி தான். இது குருவினுடைய வீடு. உங்களுக்கு இந்த வருடம் எக்ஸம்சன் உங்களுக்கு இந்த சனி ஒன்று பண்ண மாட்டார். சந்தோஷம். அப்ப ஜென்ம சனி இப்பயே ரிலீவ் ஆகிறார். ஆமா, அடுத்த 2.5 வருஷம் சூப்பர். மேசத்துக்கு போய் நீச்சமாயிருவார். அப்பயே இருந்தாலும் ஒளிஞ்சு விட்டான். அப்போ இத்தோட இனிமே சனி ப்ராப்ளம் எனக்கு இல்லை. நமக்கு ஒரு கடங்காரன் கடன் வாங்கி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு போய் இங்கே தலைமுறை வைட்டான்னு வச்சுங்க, ரொம்ப நன்றி ராஜா, நீ வராதே வேணாம், 10 வருஷத்துக்கு வராது ராஜா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் காண போயிட்டான். ஆனால் 1000 தான் இருந்தாலும் அது ஒரு பாம்பினுடைய குட்டி மாதிரி தான். சனி பகவான் உங்களுக்கு உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த சனி பகவான் ஒரு விஷயத்த பண்ணுவார். என்ன அப்படின்னா, அடிக்ஷனுக்குள்ள கூட்டு போவார். சனி பகவான் அடிக்ஷனுக்குள்ள சனி பகவான் கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புத்திசாலிகள் இருந்தா ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஆல்கஹாலிக்கா போக வேண்டியது ஒர்க்கஹாலிக்கா போயிடுச்சுன்னு மாற்றி விட்டுருவாங்க. ஆல்கஹாலிக்கா போக வேண்டியது ஒர்க்கஹாலிக்கா போயிடுச்சு. ஒர்க்கஹாலிக்னா என்ன? காலையில் எந்திரிக்கிறேன் சார், திரும்ப ராத்திரி. நீங்கள்லாம் மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 1 மணிக்கு சாப்பிடுவோம். நாங்கள்லாம் சாயந்தரம் அதே 6 மணி ஆயிரும். நைட்டு சாப்பாடு இன்னைக்கு விடிய காத்தால ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி மொரட்டு பிஸி சனி பகவானுக்கு. ஏன்னா எம்டி மைண்டு தான் என்ன பிரச்சனை கொண்டு வரும்? தப்பு பண்ண தூண்டுறது எம்டி மைண்டு தான். இதுதான் நான் சிம்மராசிக்காரருக்கும் சொன்னேன். ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபன் பண்ணலாம், மஜா பண்ணலாம் எல்லாம் சொல்லுவோம். ஃபன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களை யார் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. உள்ளே உளுந்துருவீங்க. உங்களை இந்த ஜென்ம சனி நம்ம அடிக்ஷன்லேயே வச்சிருப்பார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா, காயமே இது பொய்யடா என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அதே போலத்தான் இந்த மெய்தான் உண்மை என்று சொல்ல திருமூலரும் இங்குதான் இருக்கிறார். இது மெய் என்பது எத்தனை மெய்யோ அத்தனை மெய்யில்மை என்பது பொய். ஸோ அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாசிட்டிவான கோட்ஸ் படிங்க, பாசிட்டிவான விஷயங்களுக்கு போங்க, மாதிரி பண்ணுங்க. ஸோ ராசிநாதன் என்ன பண்ணுறார்? 3 7 10 பார்க்குறார். 3 7 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்த்துட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய இதை பார்க்குறார். ஜாக்பாட் நம்பர் 1 தைரியம். உயிர் போயிடும், எனக்கு ஆபத்து, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் செத்து போயிடுவேன் என்று பயந்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய மீனராசிக்காரர்கள். 2023 கடுமையான இந்த ராகுவால பீடிக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர். ராகு வந்ததுனால உடம்புக்கு எடுத்துக்கிட்டவங்க மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் உடம்புல சரியாய் சூப்பராகக்கூடிய ஒரு வாசமாக இந்த வருடம் இருக்கும். அப்போ 3ஆம் இடம் தைரியம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம் இருந்தா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். யாரெல்லாம் பயப்படுறீங்களோ உங்க போச்சு எல்லாம். மனசு தான் தைரியம். 3ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இது வரைக்கும் ஒரு கயிறு கட்டி விட்டீங்க. இந்த கட்டடத்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் நடுவில் ஒரு கயிறு, இந்த கயிறு மேலே நடந்துட்டு இருக்கீங்க. குனிஞ்சு மட்டும் பார்த்துறாதீங்க. நேராக போய் அப்படி தாண்டி போயிருங்க. அப்புறம் சனி போயிடுவார் உங்களை விட்டு. அப்படியே நேராக அப்படியே நடந்து போங்க. கீழே குனிஞ்சு ஓஹோ நம்ம 72வது மாடியில் நடக்கிறோமான்னு நினைச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அப்போ என்ன பண்றாரு? 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவா? ஆமா, அதேதான். அதுகிட்ட போயிட்டீங்க. இப்ப 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா என்ன ஆகும்? ஒரே லவ்ஸ் தான். லவ்னா சாதாரண லவ் கிடையாது. அவன் ஏற்கனவே உங்களுக்கு 7 குடையவன் யாரு? புதன். அவன் அதை போய் பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரே நீங்க சாதாரண பாயா இருந்து நீங்க என்ன ஆயிருங்க? அப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான் வாழ்க்கையில வேணும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல டிஷர்ட் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு அழகா ஒரு ட்ராக்ஸ் போட்டுக்கோங்க, காலையில் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களை நீங்கள் ரசிங்க. என்னைக்கு நீங்கள் ரசிக்கிறீங்களோ மற்றவங்க உங்களை ரசிப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்னாகும்? உங்களுடைய சிந்தனைகள் மாறும். வெளிநாடு போறீங்க, ஃபாரின் போறீங்க, அங்கே போய் நல்லதெல்லாம் கற்றுக்கோங்க, அவங்கள மாதிரி பேச கற்றுக்கோங்க, அவங்கள மாதிரி உடைகள் நினைங்க, உங்களை அப்டேட் பண்ணிப்பீங்க. 7ஆம் இடத்தை சனி உங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கோங்க. எங்கேயும் நான் போக மாட்டேன், இந்த கட்டை எவ்வளோ நாள் இந்த ஊரை விட்டு போகாது, அவங்க கூடலாம் சேராதீங்க, எல்லாம் பேட் பாய்ஸ். நீங்கள் எல்லா ஊருக்கும் போங்க, போய் நல்லா படிங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது.
எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது. அப்போ ஒய்ஃப் கூட சண்டை விடுங்க சார். நான் இப்பவும் சொல்றேன், ஒய்ஃப் கூட சண்டை போட்டு ஜெயிச்சவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா போய் சொல்றேன்னு அர்த்தம். அப்படின்னா அவன் ஒய்ஃப் இவங்க இல்லை வேற ஒருத்தங்கன்னு அர்த்தம். சிம்பிள், ஒன்னே புரிஞ்சுங்க. ஒய்ஃப் இல்லாமல் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இது உலகத்தின் நியதி. என்ன 7ஆம் இடத்தை அப்போ பெரிய பெரிய ஆளெலாம் இருக்காங்களே, ஒய்ஃப் இல்லாமல் வாழ்றாங்களே, அவங்களாம் என்ன இல்லை சாமியாராக தான் இருக்காங்க. விவேகானந்தர் ஜெயித்தார், சாமியாராக இருக்கார். இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிரம்மச்சாரிகளாக தான் சாமியாராயிரணும். தொழிலதிபராக இருந்து ஜெயிச்சவன் அத்தனை பேரும் ஒய்ஃப் கூட இருக்கிறவன் தான். அப்போ 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் கடல் தாண்டி செல்வீங்க. அடுத்து சூப்பர் ஜாக்பாட் 10 பார்க்கிறார். 10 பார்க்கும்போது அடி ஜெயிலர் படத்து ஓப்பனிங் சார். ஏய் நான் தான் இங்க கிங்கு, நான் வைக்கிறது தான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் அடிக்கடி நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். பண்ணுங்க சார், உங்க காலம், இந்த 2.5 வருஷம் உங்க ஆட்டம். சனி பகவான் இனி வேற லெவல் பண்ண போறாரு. சூப்பரா இருக்க போறீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் உங்க நிலைமையே வேற. சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்னா என்னென்ன? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஹைலி சேல்ஸ் பர்சன்னா அது யாருன்னா நீங்க தான். உலகத்திலேயே சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். அந்த சேல்ஸ்க்காக கண்ணு முழிச்சிட்டு தூங்காம உட்காந்துருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். சேல்ஸ் சேல்ஸ் சேல்ஸ், வேற யாரும் கிடையாது. ஒரு டார்கெட்னா அந்த டார்கெட் சொன்னா சேனுண்டா தான் ஹீரோ அப்படிங்கிறது தான் உங்க பாலிசி. ஸோ இப்போ ராசியிலேயே சனி பகவான் வந்திருக்காரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் உடம்புலே உட்காந்துருக்காரு. இப்போ உடம்புலே உட்காந்துருக்கிற சனி பகவானை என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் அந்த சனி பகவான் சரியாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உடலால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ, உடம்பை வளைச்சு உதவி செய்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போது இந்த உடலை வைத்து செய்யக்கூடிய எவ்வளோக்கு பிரார்த்தனைகள் சனியை பொறுத்த வரைக்கும், இந்த உருளு தண்டம் போடுறதும்பாங்க, இந்த உருளு தண்டம் போடுறது, உக்ர தெய்வங்கள் வழிபாடு, நன்றாக புரிந்து கிராம தெய்வங்கள் அத்தனையுமே சனி பகவான் தான். நான் நிறைய பதிவுகளில் சொல்கிறேன். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. சனினாலே ஐயப்பட ஆஞ்சநேயர்னு ஒரு பிராண்ட் வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லா கிராம தெய்வத்தையும் சனி பகவான் தான். ஊரோட கருப்பண்ண சாமியாக இருக்கட்டும், மதுரை வீர எல்லாமே திரௌபதி அம்மனாகட்டும், எல்லாமே சனீஸ்வரன் வடிவம் தான். இவர்களுக்கு சில பேர் இந்த அக்னி செட்டி ஏந்திர பழக்கம் அல்லது இது உருளை தண்டம் போடுற பழக்கம்லாம் இருந்தால் தயவுசெய்து பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய பிரீத்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பஞ்சீரெல்லாம் கட்டுவாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் மாதிரி இடத்துலலாம் வேப்பஞ்சீரெல்லாம் கட்டிட்டு அந்த அம்பாவை போய் வணங்கிட்டு வருவாங்க. வெறும் உடம்புல வெறும் வேப்ப இலை மட்டும்தான் கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் இன்னும் சூப்பர். அதெல்லாம் அந்த மாதிரியான தியாகங்கள்னு பேர். தன்னுடைய தியாகங்கள், ஆண்களாக இருந்தால் மொட்டை அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோக்கோளோ தன்னுடைய முடியை இழத்தல், தன்னுடைய சுகத்தை இழத்தல், தன்னுடைய உடம்பை வருத்திக்கிற விஷயங்கள் எல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உடம்புல தான் உட்காந்துருக்காரு. சனி எதிர்பார்ப்பது ஹவு ஃபிசிக்கலி யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு மந்திர ஜபம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் போக வேண்டிய இடம் முக்கியமாக என்ன, முடிஞ்சால் நீங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் மாதிரி நீங்கள் சிவபெருமானுடைய திருத்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். சிவபெருமானை பிடிக்க எவ்வளோக்கு சிவனுடைய கோயில்களுக்கு செல்றீங்களோ அவ்வளோக்கு நல்லது. பெரும்பாலும் நீங்கள் போக வேண்டிய முக்கியமான இடம் குச்சனூர் ஆகட்டும், குச்சனூர் சனி பகவான் ஆகட்டும், திருநள்ளாறு. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நல தீர்த்தத்தில் குளித்து வழிபட்டுட்டு நீங்கள் பெரும்பாலும் ஆடையை அங்கேயே அதோடய விட்டுட்டு வர்றது போன்றவை. நல சரித்திரம் படிக்கணும். பெரும்பாலும் சனீஸ்வரம் ஒரு கூகுளில் ஒன்று டைப் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. வேளவனை வேங்கமரம் ஆக்கி வைத்தாய், விறகு கட்டி சொக்கரதமை விற்க வைத்தாய், அப்பரதமை அலைகளோடு அப்பரதமை கல்லோடு அலையிற் சேர்த்தாய், அருமுகனை அப்படி வரும். ஆகதையினாலே சனியனை இணைத்தொடாதே, காகமேறும் தம்பிரானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கூகுள் பண்ணி பாருங்கள். சனியனை இணைத்தொடாதேன்னு ஒரு பாட்டு வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டு வரும். அந்த இதை டெய்லி படிக்கணும். அதை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். சனியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே மெத்தட் என்ன, காலில் விழுந்துறது தான், வேறு வழியே கிடையாது. வன்னி மர குச்சி வாங்கி நீங்கள் கொடுக்கணும் ஹோமத்துக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோமத்தில் கலந்துக்கிறீங்களோ, வேள்வி தீயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா குருவினுடைய வீடு. நீங்கள் வேள்வி எரியறதை நீங்கள் பார்த்துட்டு சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். சங்கு புஷ்பம் நீங்கள் வேள்வியில் போடணும். பெரும்பாலும் வேள்விக்கு நெய் வாங்கி தர்றது பெஸ்ட்டு. அதை விட நல்லெண்ணெய் வாங்கி தர்றது, விளக்கு வாங்கி தர்றது பெஸ்ட்டு. விளக்குன்னா நல்லெண்ணெய்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரன் வந்துடுறார். அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்போ கருப்பண்ணசாமிக்கு கத்தி மாதிரி நான் சொன்னது, இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி தர்றது இன்னும் பெஸ்ட்டு. பெரும்பாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் போக வேண்டிய கோயில்னு பார்த்தா திருநள்ளாறு மட்டும்தான், அதுதான் சிறப்பு. அல்லது சென்னையாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி புளிச்சலூர் போகலாம், பக்தாஞ்சநேயர் கோயில் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகலாம். அல்லது நாமக்கல் சைடு அங்கே இருந்தால் நாமக்கல் ஆஞ்சநேயரை சேர்ந்து வழிபடலாம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் வழிபடலாம். பெரும்பாலும் சபரிமலை செல்வது இன்னும் சிறப்பு. எங்கெங்கெல்லாம் உக்ர தெய்வங்கள் இருக்கோ அங்கே தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வாழ்க்கையை
இந்த சனி பகவான் தரப்போகிறார். அது என்ன பார்க்காத வாழ்க்கை. நாங்கள் என்னத்தை பார்க்கல, இப்போ பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் பிராண்ட் ஆனதெல்லாம் கம்மி. இனிமேல் சனி கொடுக்குற பிராண்ட் அதிகம். காரணம் என்னென்னா, மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன். இப்போ அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 10ஐ சனி பார்க்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 10 குடையவனோடு 10ஆம் இடத்தோடு 10ஆவது இப்போ ஏதோ ஒன்று 10ஓடு நீங்கள் லிங்க் ஆகிட்டிங்கன்னா என்ன, உலக புகழ் பெறுவீர்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான் உலக புகழ். சும்மாலாம் கிடையாது, இந்த பிராண்டு ஆயிடுவீங்க. ஸோ இப்போது மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி புதிய தொழில், புதிதாக தொழில் பண்ணுவீங்க. எங்கேருந்துடா உங்களுக்கு மண்டை இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி புதுசாக யோசிப்பீங்க. இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இதே அப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல, இதே எப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல. நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா, உடம்புல இந்த சனி பகவான் வரும்போது மீனராசிக்காரர்கள்லாம் பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் மீனராசிக்கார அப்பா இருக்கார் அப்படின்னா தயவு செஞ்சு அவரை இயல்பாக இருக்க விடுங்க. மீனராசி நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு எல்இடி டிவி ஒன்று வாங்கி கொடுத்து, ஒரு புஷி சோஃபா ஒன்று வாங்கி கொடுத்து, அப்பா நீ இப்படியே லேஸ் பாக்கெட் ஒன்று கையில் கொடுத்து இப்படியே சாப்பிட்டுட்டே டிவி பாரு, ஜாலியாக இரு அப்படிங்கிறோம். நீங்கள் நல்லது செய்யலை, நீங்கள் ஒரு கெடுதல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சண்டே ஆனால் வீட்டில் இருக்கிற ஃபேன்லாம் பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பரபரன்னு இருந்த ஒரு ஆள், அவரை நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க, கெடுத்து விட்டீங்க. இப்போ அவருக்கு வேலை பார்க்குறதே மறந்து போச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரை இன்னும் பிரச்சனை, இந்த 7.5 சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்கும்போது நம்ம வேலையை எல்லாரும் செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படாதீங்க. கொஞ்ச நாள் உங்கள் வேலை மறந்துடும். உங்களுக்கு நிறைய ரிப்பேர் பண்ணாமே இருக்கீங்க. நண்பர்களே, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் நம்புவீங்களா? சிரிக்காதீங்க, நான் சும்மா சொல்கிறேன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதை விட்டு 10 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டாலும் மறந்து போச்சு. என் மண்டை ஃபுல்லாக சனி குரு புதன் இப்படி ஆகிட்டேன். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எதை நீங்கள் செய்யவில்லையோ அது உங்களை விட்டு போயிடும். ராசியில் சனி பகவான் இருக்கும்பொழுது மந்தத்தன்மை கொடுக்கும். பேச்சாளர்களாக இருந்தால் தொடர்ந்து இப்போ தான் நிறைய பட்டிமன்றத்தில் பேசணும், என்ன வேலை இப்போ தான் அப்போ தான் அந்த வேலை மறக்காமல் இருக்கும். இந்த சனி வந்ததே எதுக்காகனா, எதுக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், நம்ம இனிமேல் வேலை செய்வோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராசியில் சனி வந்து தரக்கூடிய மிகப்பெரிய எனிமிட்டி என்னன்னா, உங்களுக்கு நீங்களே எதிரியாக்குவார். என்ன சார் பிராண்டாக வாங்கிறீங்க, அப்புறம் இதுங்கிறீங்க. பிராண்ட் ஆகக்கூடிய அம்சத்தை இறைவன் தந்திருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது உங்கள் வேலை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாருங்கள் தெரியும். நேற்று இரவு படுக்கும்போது 4 மணி 3 மணி காலையிலேருந்து. ஸோ ஒர்க்கு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சனி பகவானை ஈஸியாக வெல்லலாம். சனி உங்களுக்கு அடிக்ஷனை கொடுப்பார். புதுசாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லித்தரார், புதுசாக ஒருத்தர் ஒன்று சொல்லித்தராருன்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமாக பரமபதம் போக போகிறீங்கன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் உங்களுக்கு நல்லது செய்யலை, உங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கேன். துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னா இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. 3, 7, 10 குரு பார்க்குறார். ஜாலியாக இருக்கு. எல்லாமே திரும்பதே தன்னா. உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே, கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அடடா, எந்த வயசுலேயும் காதல் வருகிறது. நீங்கள் இதுக்கு நிறையா உங்களுக்கான லவ் மேட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய துணை இழந்தவர்கள்லாம் கூட உங்கள் லைஃப் இனிமேல் ஜாலியாக போக போகுது. யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் வள்ளி வர போரா. சாட்டர்டே ஆனால் போதும், சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் மீனராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. 7ஆம் இடத்துல சனி வந்து 7 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், ஒரே லவ்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுவார். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ நீங்கள் வேறு வழியில் ஒய்ஃபை தான் லவ் பண்ணி ஆகணும், அதே பண்ணுங்கள். ஸோ அடுத்து 10ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். மிகப்பெரிய தொழிலதிபராக்குவார். நல்லா யோசிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி. சனியோட ஸ்டைலே என்ன தெரியுமா பிருந்தா? உடம்பை அப்படி கசக்கி பிழிவார், உடம்பை கசக்கி பிழிவார். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு வெற்றி விழாவில் சொல்லியிருப்பார். என்னது, கூலி படம்னு நினைக்கிறேன். இந்த உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடம்பை பெண்ட் எடுக்கணும், அப்போ தான் உடம்புல கழிவுகள் இருக்காது, நல்லா தூக்கம் வரும். நம்ம உடம்புக்கு சோகம் கொடுக்குற பேருன்னு நம்ம பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ சனி பகவான் உங்களை பெண்ட் எடுப்பார். ஷாப்பில் இருக்கவங்க இன்னும் 2 சீட்டு பார்ப்பீங்க, கடும் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் தான் அடுத்த விபி. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை கம்பெனி மேலே தூக்கி வச்சுருவார். யானை எப்படி இப்படி தலை மேலே தூக்கி வைக்குதோ அப்படி உங்களை தூக்கி மேலே வச்சுருவார் சனி. கண்டிஷன் சப்ளை வேண்டாம் வேண்டாம். அப்புறம் தேவையில்லாத காதல். அது என்ன தேவையான காதல், தேவையில்லாத காதல்? முறையாக வர்ற காதல் முறைக்காதல், இல்லை முறையில்லாத காதல், அது வேண்டாம். 7 சனி பார்த்துட்ருக்கார். சனி ஒரு பெரம்பு குச்சி வச்சுட்டு ரெடியாக இருக்கார். விளையாடு, ஜாலியாக இரு, என்ன வேணால் ஜாலியாக இருங்க, என்ன வேணால் சம்பாதிங்க. சனி கண்டுக்கவே மாட்டார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேட்டையெல்லாம் பண்ணால் பிடிச்சி போட்டுருவார். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார்.
அப்போ 10 பார்க்குறார். புதிய புதிய தொழில் முனைவுகள் வரும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணலாமே, ஒரு மிஷின் வாங்கி போட்டால் இந்த இடம் சும்மா தானே இருக்குது, ஒரு மிஷின் வச்சு ஓட்டினா ஒரு மாதம் ஒரு 20,000 வருமே 30,000 வருமேனா மதிப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், என்னை சேர்த்துக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. நன்றாக புரிஞ்சு தொழில் எப்படி தான் டெவலப் ஆகும். சொல்கிறவனே ஆமாம் இந்த 20,000க்கு போய் நான் வேலை செய்யணுமான்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் ஆஃபர் தருவார். ஆனால் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. போதைப் புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களிலிருந்து விடுபடுங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா பொருளாதார விஷயங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7 சனி பார்க்குறார். ஒரே இல்லறம் தான், இல்லறம் நல்லறம் எல்லாம் சனி பகவான் ஏழை பார்க்கும்போது லவ்ஸு, அதுக்கப்புறம் தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் சரியாகும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 200 மதிப்பெண் தரலாம். பிரமாதமாக இருக்குது. ஜென்ம சனி தான். ஜென்ம சனியாக இருந்தாலும் அது குருவோட வீடு. சனி 10 பார்க்குறார். அது யோசிச்சு சொல்லணும். எல்லா ஜென்மசனியும் ஜென்மசனி அல்ல. கும்பத்துக்கு உட்காந்துருந்தார். 10 10 இல்லையே. 10 குரு பார்க்கும் பொழுது, சனி பார்க்கும் பொழுது அத்தனை பெரிய உயரத்திற்கு இட்டு செல்லும்.